கல்யாணத்துக்கு முன்னால நான் இவர்கிட்ட எதெல்லாம் நேசிச்சேனோ, எதெல்லாம் விரும்பினோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னால ஒன்னொன்னா பிடிக்காம போயிடுச்சு. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷனை பத்தி 4 பேர் கேவலமா பேசுறது தாங்கிக்கவே மாட்டா. இந்த சின்ன விஷயத்தை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த ஒரு சம்பவத்தினாலதான் நான் இவர் கூட வாழ முடியாதுங்கிறத உணர்ந்தேன். அப்படி என்னமா நடந்துச்சு? வாய காட்டு காட்டு. நீ வேணா பாரு, என் பையனை என்ன மாதிரி பெரிய ஜீன்ஸா காட்டுறேன். உங்க மாதிரியா? கும்பிடு. வேணவே வேணாம். என் பையனை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட என்ன கேக்குறது? என் பையன்கிட்ட கேக்குறேன். டேய், நீ அப்பா பச்சை காட்டினா என்னோட பெரிய ஜீன்ஸா வருவ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதே வேணாப்பா, நான் கவஸ்கர் மாதிரி பெரிய பேட்ஸ்மேன் இருப்பேன். என் பையனை பேசுறான். இரு தண்ணி தர்றேன். என்ன தண்ணி கொண்டாரு இல்லையா? சரி இரு, தண்ணி கொண்டு தர்றேன். என்னடா இது ஆச்சரியமா இருக்க? பாறையில போய் விளைஞ்சிருக்கு. முதல்ல போய் லேப்ல ஆராய்ச்சி பண்ணி என் பேரு வர மாதிரி புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். What is this? கலர் மாறணுமே, மாறலையே. Something wrong with the combination. என்னங்க 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 மிஸ்டர் ரகுராமன், உங்க வைஃபுக்கு அபாஷன் ஆயிடுச்சு. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப பலகீனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் அவங்களுக்கு குழந்தை பிறக்குமாங்கிறது கூட சந்தேகம். நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்றது? இல்ல பாட்டி, என்னால அழாம இருக்க முடியல. சத்தியமா சொல்றேன், நான் உன்னை விரும்பிட்டு வரல.
காரு நெல் பேரை பார்த்தனா அது ஆராய்ச்சி பண்ற நினைப்பில் உன்னை மறந்துட்டு வந்துட்டேன். இத பாரு சீதா, இந்த குழந்தை பிடிச்சு வருத்தப்படாத. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நானே உனக்கு ஒரு குழந்தை மாதிரி. இனிமே நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பா நடக்காது. சீதா, தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சீதா. நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கு மேலேயும் ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட மனுஷனோட வாழ முடியுமான்னு. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவரோடு வாழ்வது எந்த அளவுக்கு சாத்தியப்படாத ஒன்றோ, அதேபோல் புறச்சூழ்நிலையை மறந்து தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை உணராமல் முட்டாள்தனமாக நடக்கும் ஒருவரோடு வாழ்வதும் இயலாது என்பதை இந்த கோர்ட் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறது. இந்து திருமண சட்டம் 10(1) பிரிவின்படி இருவருக்கும் 1 வருட காலம் ஜுடிஷியல் செப்பரேஷன் வழங்குகிறது. 1 வருடத்திற்கு பிறகு இருவரும் பிரிந்து வாழ்ந்ததை இந்த கோர்ட்டில் ஒத்துக்கொண்டால் இருவருக்கும் சட்ட ரீதியான விவாகரத்து வழங்கப்படும். சீதா நில்லுமா, நான் சொல்றது கேளு சீதா, ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்றது கேளு. பாருங்க, இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சீதா, இதான் முடிவா? என்ன பாச்சு? எந்த பொம்பளையுமே தம் புருஷனை 4 பேர் பெருமையா பேசணும்னு தான் நினைப்பா. அதே மாதிரி தாண்டா எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சரி, வெளியில முட்டாள்தனமா நடந்துகிட்டா கூட கட்டின பொண்டாட்டிக்கு முன்னால தன்னை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீ அவகிட்ட நடந்திருக்கியா? இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்ணணுங்க? அவ பண்ணதெல்லாம் சரிங்க இல்ல? 1000 தான் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தாண்டி. திருடு கூட தன் தேவைக்கு திருடுன்னு தான் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நியாயமாயிடாது. அதுக்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற 10ஆம் வசதித்தனமான பொண்ணு இல்லனா. மண்ணு எப்படியோ அதுல வளர்ற பயிரும் அப்படிதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே குட்டையில உருண மாட்டேங்குதா. ஒருத்தர்கிட்ட முன்கோபம் இருந்தா இன்னொருத்தர்கிட்ட முரட்டுத்தனம் இருக்கும். அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கிட்ட கூட இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் அவங்க போக்கிலே போய் மாத்த முடியும். அது இந்த மண்ணுக்கே உள்ள சிறப்பு. இது ஒண்ணு சிறப்பு இல்லடி. காலங்காலமா ஆம்பளைங்க பொம்பளைங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆயுதம் இது. படிச்சு வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பேசாதடி. நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? என் புருஷனை திருத்தறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால முடியல. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஒரு வேலை வெட்டி இல்லாதவனோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா வெட்டி வேலை செய்யறவங்க கூட வாழ முடியாது. அப்போ எதிர்காலம் அத பத்தி இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தலையில எப்படி எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். ஜோசியம் ஜோசியம் கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே, வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க. நீங்க பளபளப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்க எல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்ட பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த அங்க அவசரம் நீளமா தான் கொடுத்திருக்காரு. அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். அடேங்கப்பா. வெண்ணிலாள மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு, அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாரு புரிஞ்சு போச்சு. ஜோசியரியா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். வாங்க இப்படி உட்காருங்க.
அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ங்கிறது நம்பவே முடியல. என்கிட்ட என்னங்க இருக்கு, எல்லாம் நம்ம கிளியோட மகிமை. ஒரு சீட்டு எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகீழா பொருளும்னே. அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளிய விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க. எக்கம்மா குலேபகாவலி விக்ரமாய்த்தா வெளியே வாடா. யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட்டு எடுத்து போடுறாங்கன்னு. பூனை கிளி கிளி, ஐயோ என் கிளிய பூனை தூக்கிட்டு போச்சுன்னு, கிளி போச்சுன்னு, கிளி போச்சுன்னு. ரகராம்ங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொன்னேன், என் கிளியவே பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும்னே.